சபாஷ்மா, இது ஒண்ணு போதும். எங்க டாக்குமெண்ட் இருக்கும்போது நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சேன். டாக்குமெண்ட் சுபத்ரா ரூம்ல தான் இருந்திருக்கும். எப்படி எடுத்த? வீட்ல பவர் கட் ஆச்சுப்பா, அதான் அந்த நேரத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். சபாஷ், கிரேட்மா, நல்ல வேலை பண்ணிருக்க. இந்த ஒரு பேப்பர் போதும் சுபத்ராவோட திமிரு அடக்க. அப்பா, இந்த பத்திரத்தை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? இத வச்சு எப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும்? துரத்துறதா? ஸ்ரீஜா, அந்த சுபத்ரா குடும்பத்தையும் நடுத்தருவுல நிக்க வைக்க போறோமா? அப்பா, நீங்க ஏதோ ஒரு பிளானோட இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா என்னப்பா பண்ண போறீங்க? அதெல்லாம் நடக்கும்போது நீ தெரிஞ்சுக்க. எப்படியோப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சுபத்ரா குடும்பத்தோட நடு தெருவுல நின்னா மட்டும் எனக்கு போதும்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமிங். பரவாயில்லையே, பெரிய வீடா இருக்கே. வணக்கம் சார். வணக்கம். என்னோட நண்பர் சிவகுமார் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. சிவா எனக்கும் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ பத்திர உபகாரம் சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம்? இந்த பத்திரத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் சார். இதே ஃபார்மேட்ல ஓனர் கையெழுத்து போட்டு என் பேருக்கு சொத்தை கொடுக்கற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுங்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தாலும் நீங்க ரெடி பண்ணது டூப்ளிகேட்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சொத்து மதிப்பு பார்த்தா ஒரு 7-8 கோடி இருக்கும் போல இருக்கு. இருக்கும் சார். என்ன சார் சொல்றீங்க? ஒரிஜினல் கையெழுத்து போர்ஜரி பண்ண சொல்றீங்க? இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் சார். மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வேற சிவகுமாருக்கு தெரிஞ்ச வர சொல்லிட்டீங்க. அதான் யோசிக்கிறேன் சார். நான் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். சார், உங்க வேலைக்கான பணத்தை நீங்க சொன்னதானே சார் சரியா இருக்கும். சரி, நான் கேட்ட மாதிரி நீங்க வேலையை முடிங்க. 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சமா? நல்லது சார். நீங்க டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க. கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத அளவுக்கு அச்சு அசல ரெடி பண்ணி தரேன். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. சார், இதே இடத்துல உட்காந்து பல டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டவன் சார் நான். நீங்க பயப்படாதீங்க. ஓகே சார். சார், காஃபி எடுத்துக்கோ. உன் பேர் என்னப்பா? கணேசன் சார். இந்தப்பா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சார், எனக்கு எதுக்கு சார் பணம் தரீங்க? அட வாங்கிக்கப்பா. கணேசா, என்ன சுபத்ரா? கொடுங்கம்மா, நான் பாக்குறேன். என்னடா எப்படி ராகவ் இது? எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்னப்பா, டாக்குமெண்ட்ல இருக்கிற உண்மை தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்களா? அப்புறம் என்ன, சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவர் கையில இருக்கிறது டூப்ளிகேட் டாக்குமெண்ட். ஒரிஜினல் டாக்குமெண்ட் என் கிட்ட தான் பத்திரமா இருக்கு.
சுபத்ரா அதை போய் எடுத்து வா சுபத்ரா. தம்பி அத குடுப்பா குடு. ஸ்ரீஜா அப்பாவோட பிளான் என்னன்னே தெரியலையே விஷால். நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுதான் பிளானா இருக்க போகுது. வேற என்ன பிளானா இருக்கும்? ஐயோ எங்க போச்சு அது காணுமே. நீ என்ன தேடினாலும் உனக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்காது சுபத்ரா. கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாமே ஸ்ரீஜாவோட வேலையா இருக்குமோ? டேய், முதல்ல அம்மா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரட்டும். ஸ்ரீஜாவை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ எங்க தானே வச்ச, எங்கேயுமே காணோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இது என்ன சோதனை? என்னங்க என்னங்க, என்ன இசை இது? டாக்குமெண்ட்ஸ் எங்க சுபத்ரா? ரூம்ல டாக்குமெண்ட்ஸ் இல்லங்க. என்ன சுபத்ரா டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? எங்க போயிட்டு